வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து, வாழ்க்கை மலர்லேருந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, விடுதலைக்கான வழி. என்னங்க விடுதலை சொல்றீங்க? நம்மள ஜெயிலில் இருக்கிறோம், ஜெயிலில் இருக்கிறவங்க தானே விடுதலை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா, அது எதுன்றத இன்னைக்கு நம்ம ஒரு சிந்தனையில் எடுத்துக்கலாம். இப்போ வாழ்க்கை என்பதே பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்படிங்க இருக்கான்? இறைவன் படைச்சிட்டான் உலகத்தை, அவர் ரொம்ப சந்தோஷமாக வராரு. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு மனிதர்கள் சுகமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, நிறைவாக வாழறாங்களா, அமைதியாக வாழறாங்களான்னு பார்க்கறதுக்கு வராரு. ஒவ்வொருத்தரும் கேட்டால் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க? நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றாங்க. என்ன வாழ்க்கைன்றாங்க. எதுக்கு தான் பிறந்தோன்றாங்க, எதுக்கு தான் வாழறோன்னு தெரியல. இப்படி சில வார்த்தைகள் கேட்கும்பொழுது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி அப்படின்னா, வாழ்க்கையை இந்த நிமிடம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல், உணராமல் வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்போ சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு செகண்டும் உணர்ந்து உணர்ந்து இறைநிலை உணர்வை பெற்று வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு. சுகமான வாழ்க்கையை, ஜெயிலே இருந்தால் கூட, ஜெயிலில் எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் போட்டாங்க, அவங்க அங்கே கூட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க எண்ணம் எப்படி இருந்துச்சுங்க? சமுதாய நலம். அந்த சமுதாய நலத்தில் இருக்கிறதால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பற்றிய, அதாவது உடல் அளவில் மனதை எல்லை கட்டி கொள்ளாமல் பிரபஞ்ச அளவுக்கு உயர்ந்து உணர்ந்து அறிவை உயர்த்தி கொள்கிறார்கள். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சுவாமிஜி ஒன்று சொல்கிறாரு. இப்போ சூரிய ஒளியால் சூடு பெற்று கடல்லேருந்து ஆவியான நீர் எங்கே போகுது? மேகமாகும். அப்போ அந்த மேகம் குளிரும் பொழுது என்ன பண்ணுது? அந்த நீர் தன்னோட பிறப்பிடமான கடலை எங்கே கொட்டுதோ, ஆனால் எங்கே போகுதுங்க? போய் சேர்ற அப்படி இடம் எது? ஆறுகள் பலவிதமாக ஓடினாலும் இறுதியில் அது கடலில் போய் சேரும் பொழுதுதான் ஒரு நிறைவு பெற்ற நிறைவான ஒரு நிலையை அடைகிறது. அதே போலதான் பல தலைமுறைகள். யோசிச்சு பாருங்க, நம்ம தலைமுறை 7 தலைமுறை சொத்துனா பொருள் கிடையாது. அவர்கள் செய்த நல்வினை தீவினை, அதான் சொல்லுவாங்க, இருவினையும் வீண் போகாதுன்னுவாங்க. அதாவது திருமூல சொல்லுவார், திருமூல சொன்ன பாடலை இறுதியில் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7 தலைமுறை சொத்தாக இருக்கக்கூடிய நல்வினை தீவினை, இதுதான் இருமுடி கட்டிக்கிட்டு அந்த பாவ வினையை தீர்ப்பதற்காக தான் இதுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிறாங்க. அப்பன் அப்படின்னா நாங்கள் 5 புலன்களுக்கு மேலே அறிவு ஆட்சி செய்யக்கூடிய இறைநிலை உணர்வு பெற்றது அப்படின்றது தான். அந்த உணர்வை பெறுவதற்காக தான் நம்ம அந்த 18 படியை ஏறி போகிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வழியாக உலக இன்பம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ சொல்லுவாங்க, வந்த வேலையை விட்டுட்டு பந்தகாலை பிடிச்சிட்டு நின்றுட்டான் அப்படின்வாங்க. அப்போ வந்த வேலை எது? இறைநிலை உணர்வு பெறுவது அப்படின்றதான். அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்காக வந்த நம்ம பொருளாலையோ, புலன் இன்பம், புகழ், அதிகாரம், செல்வாக்கு, இது பல விதத்தில் பட்டம், பதவி, இப்படி சில விதத்தில் என்ன பண்ணுறோங்க? அடிமையாகிறோம். இறைவன் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்க மாட்டான். ஆனால் சிலருக்கு சிலதை கொடுக்குறான் அப்படின்னா அதை நீயும் பயன்படுத்திக்கொள், சமுதாயத்துக்கு கொடு அப்படின்றது தான். பொதுவாக பழமொழி சொல்ல பாருங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னுவாங்க. அப்போ இறைவன் என்னை உபயோகப்படுத்தி கொண்டு நாம் எதை எனக்கு கொடுக்குறானோ, நமக்கு கொடுக்குறானோ, எனக்கு கிடையாது நமக்கு கொடுக்குறானோ, நாமும் உபயோகப்படுத்தி கொண்டு சமுதாயத்தில் தர வேண்டும் அப்படின்றது தான். அப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எது எனக்கு கிடைக்குதோ, பட்டம் கிடைக்குதோ, பதவி கிடைக்குதோ, அதிகாரம் கிடைக்குதோ, இல்லை பணம் கிடைக்குதோ, செல்வாக்கு, புலனின்பம், இதில் புகழில், இதில் என்ன பண்ணுறேங்க? அடிமையாகி அதில் நான் என்ன பண்ணுறேங்க? முழுகி போகிறேன். அப்போ தேனை குடிக்க போகிற வண்டு தேனை குடிச்சிட்டு வந்தால் ஓகே, ஆனால் அதுலேயே முழுகி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுபோல தான் பிறவின்ற அந்த பெருங்கடலை, பிறவி பெருங்கடல் நீந்தாதார் இறைவனடி சேராதார் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, திருமூல சொன்னதான், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க இருவழி உண்டாம்.
கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் துணையாமீன்டர். அப்ப திளைக்கும் வினைக்கட தீர்வுறு தோணி, ஒரு தோணி அனுப்புறேன் நான் உனக்கு, ஒரு அழகான ஒரு தோணி அனுப்ப. தோணினா கப்பல் மாதிரி ஒரு படகு, அதில் ஏறி எனக்கு வினை திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணை இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த கரை தெரியலாங்க. அப்போ நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க, அதை நான் உணர வேண்டும், அறிய வேண்டும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நான் எனக்கு கொடுத்த வாய்ப்பை, இறைவன் கொடுத்த வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப திளைக்கும் வினைக்கட தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இரு வழி உண்டாம். எதுங்க? தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன். தனக்கும் கிளைக்குன்னா ஒரு மரம் வருதுன்னா கிளை வந்ததான் அதோட மதிப்பு. அப்ப என்னோட பிள்ளைகள் மூலமாகவோ அல்ல நான் தந்தை தாய் மூலியமாகவோ அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் மூலமாக பற்றது, நான் தன் வினைப்பதிவாக பிறந்த நான் அந்த நல்வினை தீவினை தான் எனக்குள்ள ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. இதை தான் எடுத்து நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்து போகிறோம். அப்ப தீர்வுறு தோணின்னா என்னங்க? இழைப்பினை நீக்க இருவழி உண்டாம். கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் துணையாமே. அப்ப நல்ல தவம் செஞ்சவங்களுக்கு அறவாழ்வு வரும், அறவாழ்வு செய்தவர்களுக்கு தவம் சிறப்பாக வரும். இந்த நிலையில வாழ்க்கையை வாழ்ந்தாவே விடுதலைக்கான வழி நாம தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே அருட்பெறாற்றலே நமக்கு வழி வகுக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது காலம் செய்யப்படுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.